கிரைஸ்த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, இந்த இருவருக்கும் வித்தியாசம் உண்டு. புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? மிகவும் அறிவு உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், எல்லா விதத்திலும் ஒரு இடத்துல பேசும்பொழுது இவர்களிடத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எங்கு போக வேண்டும், போகக்கூடாது என்று எல்லா விதத்திலையும் மிகவும் புத்தியாய் நடந்து கொள்வார்கள், ஞானமாய் நடந்து கொள்வார்கள். ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவர்கள் குணத்திலே சிறந்து இருப்பார்கள். இந்த குணம் எப்படிப்பட்ட குணம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம இருக்கிறோமே பெண்கள் அப்படி அல்ல, குணத்திலே மிகவும் சிறந்தவர்கள். அதாவது இதுவரைக்கும் யாரிடத்திலும் கோபமே படாதவர், சாந்த குணம் உள்ளவர், எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறவர், பொறுமையோடு இருக்கிறவர், சகித்து கொள்ளுகிறவர், எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருப்பார். இவர்கள் எப்படி இருப்பார்களாம்? இவர்கள் இப்படி சாந்தமா இருக்கிறதுனால, சகித்து கொள்ளுகிறதுனால, பொறுமையா இருக்கிறதுனால யாரிடத்திலும் இவர்களுக்கு சண்டையே வராது. ஏனெனில் நல்ல குணம் படைத்து இருக்கிற ஒரு ஸ்திரீயா இருக்கிறபடியினாலே யாரும் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பவே முடியாது. யாரு இவர்களுக்கு விரோதமாக பேசினாலும் தன்னுடைய குணத்தினாலே அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அப்படிப்பட்ட கோபத்தை கூட அடக்கி விடுவார்களாம். வேதத்துல நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்குமா இல்லையா? அப்படி ஒரு இனிய நாவு படைத்தவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், யாவரையும் எளிதில் மன்னிக்க கூடியவர்கள். தெரியாம பண்ணிட்டாங்க, நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிற ஒரு சகித்து போகக்கூட தன்மையுடையவர்கள் தான் குணசாலி. இந்த இருவருக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்கன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கணவர், மிகவும் ஏழ்மையான குடும்பம் அந்த குடும்பம். அந்த பெண்ணுக்கு ரொம்ப திருமணமாகி ரொம்ப வருடமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த கணவருக்கோ கண்ணு தெரியாது. இவர்கள் இருவரும் எங்கு போனாலும் ஒன்றாக தான் கையை பிடித்து கொண்டு போவார்கள், வருவார்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பம், மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பம். எல்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னுமா உங்களுக்கு குழந்தை பிறக்கலை என்று. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறது ஆண்டவர், எங்களுக்கு இன்னும் அந்த குழந்தை பாக்கியத்தை தரல, தரும்போது தரட்டும், நான் விட்டெடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி சொல்லுவாங்களாம். ஒரு நாள் இவங்க பேசுறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் அவங்கள தேடி வந்தாராம். தேடி வந்து அவங்க கிட்ட வந்து, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நீங்கள் ஏழ்மையாகவும் இருக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கண்ணு தெரியல, உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போது நான் உங்களுக்கு முன்பதாக 3 காரியங்களை நான் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு கண்ணு வேணுமா, இல்லை நீங்கள் பணக்கார ஆகிறதுக்கு பணம் நகை ஏதாவது வேணுமா, இல்லை உங்களுக்கு குழந்தை வேணுமா? இந்த 3த்துல ஏதாவது ஒன்று தான் கேட்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் ஞானமாக யோசித்து செயல்படுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களாம், ஆண்டவரே, நான் இன்னும் பெருசாலாம் கேட்டு போகிறது கிடையாதுப்பா, நீங்கள் இந்த 3த்துல ஒன்று தானே கேட்க சொல்லியிருக்கீங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை தங்க தொட்டியில் தூங்குறத என் ஹஸ்பண்ட் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டாங்களாம். இது எவ்வளவு ஒரு கேட்கும்போதே ஆச்சரியமா இல்லை? என்னுடைய குழந்தை தங்க தொட்டியில் தூங்குறத என் ஹஸ்பண்ட் பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? இந்த ஒரே பதிலில் 3 காரியமே அவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? தங்கத்துக்கு தங்கமும் வந்துடுது, கணவருக்கும் கண் பார்வை வந்துடுது, இவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது. அவங்க பதிலை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அழகா அவங்க அந்த பதிலை சொல்கிறாங்க. என்னுடைய குழந்தை தங்க தொட்டில் தூங்குறத என் ஹஸ்பண்ட் பார்க்கணும் இப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு அதை அப்படியே அவங்களுக்கு தந்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு போனாராம். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வேதத்தில் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டது நம்ம சொன்னோம், குணத்துல சிறந்தவள்னு சொல்லிட்டு. புத்திசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பா? புத்தியில, அறிவில், ஞானத்துல சிறந்தவளா இருப்பா.
அந்த ஆண்டவர்கிட்ட எப்படி வாங்கினான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்திரீ என்ன பண்ணுவாள், அவள் குணசாலியாக இருக்கிறதுனால புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறா. ஏன்னா அவங்க இருவர் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர வாய்ப்பே கிடையாது. மாமனார் மாமியாருக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வர வாய்ப்பே கிடையாது. அவள் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளவர், சகித்து கொள்ளுகிறவள். இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. அது ஒரு நாளும் கிண்டி கிளறவே கிளறாது. ஏன்னா அது அவ்வளவு அன்புக்கு அவ்வளோ ஒரு இது. இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க, குணம் ஒரு அன்புக்கு சமம். இவங்க அன்பு காட்டுகிறபடினாலே நல்ல குணசாலியாக இருக்கிறாங்க. எல்லாரிடத்துல அன்பாக இருக்கிறதுனால சண்டை வர போகிறது கிடையாது. சகிப்புத்தன்மை ஜாஸ்தி, பொறுமை ஜாஸ்தி, சாந்த குணம் உள்ளவர்கள் இல்லையா. அப்போ கணவரிடத்துல மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க. குணசாலியா ஸ்திரீயாவும் புத்திசாலியான ஸ்திரீயாவும் நீங்க இருக்கும் பொழுது உங்க வீடு கட்டப்படும், நீங்கள் உங்க புருஷனுக்கு கிரீடமாய் இருப்பீர்கள். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அநேக பெண்களுக்கு எசப்பா குணசாலியான ஸ்திரீயாகவும் புத்திசாலியான ஸ்திரீயாகவும் அவர்களை நீங்கள் மாற்றி குடும்பத்தை கட்டுங்க. எல்லா பலவீனங்களை, சூழ்நிலைகளை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சச்சரவுகளை மாற்றி போடுங்க. சமாதானத்தினால் நிரப்பிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.